இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தாஸோட கண்டினியூஷன் தான். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் குப்தா டைம் பீரியடில் வணிகமும் வர்த்தகமும் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது குப்தாவோட எக்கனாமி ரொம்ப நல்லா இருந்ததுக்கு முக்கியமான பங்களிப்பு ட்ரேடர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரேடர்ஸில் ரெண்டு விதமாக இருந்தாங்க. ஒன்று ஸ்ரெஷ்டி, இன்னொன்று ஷர்த்தவாகா. ஸ்ரெஷ்டி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல அவங்க பொருட்களை வச்சு விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கடை இருக்கு இல்லையா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அது வந்து ஒரே இடத்துல இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்கும். அதுவே சர்த்தவாகா அப்படிங்கிறவங்க பொருட்களை ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணி, எப்படி சொல்கிறது, இப்போது தள்ளுவண்டி இல்லை ஒரு இடத்துல இருந்து காய்கறி வண்டி எல்லாம் வேன் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்து மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்கிறவங்கள சர்த்தவாகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க சேல் பண்ணாங்கன்னு பார்த்தா, நம்ம டெய்லி டே டு டே யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து ஆடம்பர பொருள் வரைக்கும் எல்லாமே அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான ட்ரேடிங் குட்ஸ் எதுன்னு பார்க்கும்போது பெப்பர், கோல்ட், காப்பர், அயன், ஹார்ஸ், எலிஃபென்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து ரொம்ப அதிகமான ட்ரேடிங்கில் இருந்ததாக இருந்துச்சு. அண்டு குப்தா டைம் பீரியடில் வந்து வட்டி கொடுப்பாங்க இல்லையா, வட்டிக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, அது வந்து நடைமுறையில் இருந்தது. அண்ட் அதிக வட்டியும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ரோட்வேஸ், அவங்களோட ஆட்சி பரப்பில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ரோடு அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. பாடலிபுத்ரா, உஜ்ஜைன், பனாரஸ், மதுரா, இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரேட் சென்டராக இருந்தது. அதே மாதிரி வெஸ்டர்னில் இருக்க போர்ட்ஸ் கல்யாண், மேங்களூர், மலபாரும், ஈஸ்டர்னில் தம்ரலிப்தி, பெங்காலில் இருக்க கோஸ்ட்டும் வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மெட்டலர்ஜினா வந்து உலோகவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மைனிங் அண்ட் மெட்டலர்ஜி, மைனிங்னா என்ன, சுரங்கம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ சுரங்கமும் சரி, இந்த மெட்டலர்ஜி உலோகவியலும் சரி, குப்தா டைம் பீரியடில் நல்லாவே செழிப்பாக இருந்துச்சு அப்படிங்களாம். எதை வச்சு நம்ம சொல்கிறோம், இதுக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் எதா சொல்கிறாங்க, கண்டிப்பாக குப்தா டைம் பீரியடில் செழிப்பாக இருந்துச்சுங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியில் இருக்க மெஹ்ராலி அயன் பில்லர் தான் வந்து இதுக்கு எவிடன்ஸாக சொல்கிறாங்க. அதை யார் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா சந்திரகுப்தா. இது வந்து மோனோலித்திக் அயன் பில்லர். இது வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் தாண்டி இப்போவும் ரஸ்ட் ஆகாமல், இரும்புனா துரு பிடிச்சிடும் இல்லையா இப்போ தண்ணி பட்டா, பட் இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. மழை, காற்று, வெயில்னு இவ்வளோ வருஷ கணக்கில் இருந்த, நூற்றாண்டுகள் கணக்கு இருந்தும் துரு பிடிக்காமல் இருக்குது. ஸோ வந்து அவங்களோட அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் என்னென்ன சேர்த்து பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கங்கிறதுல அவங்க ஸ்கில்ஃபுல்லாக இருந்திருப்பாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக அவங்க யூஸ் பண்ண மெட்டல்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா அயன், கோல்ட், காப்பர், டின், லீட், பிரஸ், பிரான்ஸ், பெல் மெட்டல், மைக்கா, மேக்னஸ், ரெட் சாக். ஓகே, சொசைட்டி, அவங்களோட சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, வர்ணா சிஸ்டம் இருக்கு இல்லையா, 4 வழியாக சொல்லியிருப்போம்ல, என்னென்ன இருக்கும், பிராமணா, சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். ஸோ கிட்டத்தட்ட வர்ணா சிஸ்டம் தான் வந்து இவங்களோட டைம் பீரியடில் இருந்தது. அண்ட் பேட்ரியார்க்கல் அப்படின்னா தந்தை வழி சமூகமாக இருந்தது. மீன்ஸ் மென்னுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அவர் தான் இருந்தாராம். அதனால் அந்த டைம் பீரியடில் இருந்தது மனுஸ்மிருதி, அக்கார்டிங் டு லாஸ் ஆஃப் மனுவின் அந்த ரூல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ குப்தா டைம் பீரியடில் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து ஒன்றா அவங்களோட அப்பாவோடவோ இல்லை ஹஸ்பண்டோடவோ இல்லை மகனோட பாதுகாப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையும் இருந்துச்சு. பாலிகமி, பல திருமணம் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து அரசர்கள், சிற்றரசர்கள், அவங்களுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தாங்க. அண்ட் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சந்திரகுப்தா 2க்கு குபேர்நாகா, ருபஸ்வாமினி அப்படின்னு 2 அரசிகள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மென்ஷனும் இருக்குது. அண்ட் குப்தா டைம் பீரியடில் சதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. சதி அப்படிங்கிறது உடன்கட்டை ஏறுதல். ஸ்லேவரி, அடிமை முறை பார்த்தோன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்த மாதிரி நம்மளோடதில் ஒரு தொழிலாளர், இப்போ அங்கெல்லாம் வந்து ஸ்லேவ் மார்க்கெட்டே இருக்கும், அடிமை சந்தைன்னு சொல்லுவாங்க. போய் பணம் கொடுத்து அந்த அடிமையை விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நம்மளோடதுல இல்லை அப்படின்னாலும், பட் அடிமை முறை குப்தர்கள் காலத்தில் இருந்தது அப்படின்னு ரெஃபரன்ஸ் இருக்குது. ரிலீஜன், அவங்களோட மதம், அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது
குப்தா டைம் பீரியடில் வேதிக் ரிலீஜியன், வேதிக் ரைட்ஸ், அதாவது இந்த வேதகால சடங்குகளும் சரி, அப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததையும் சரி ரிவைவ் பண்ணாங்க. அதாவது திரும்ப அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தாங்க. சமுத்திரகுப்தா, குமாரகுப்தா ஒன் இவங்க 2 பேருமே வந்து அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இமேஜ் ஒர்க்ஷிப், அதாவது உருவ வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து இந்த டைம் பீரியடில் தான் நடந்திருக்கு. அண்டு வைஷ்ணவிசம், சைவிசம், ஹிந்துவில் மெயினாக சொல்கிறோம்ல 2 பிரிவுகள், வைஷ்ணவைட்ஸ், சைவைட்ஸ், அது வந்து குப்தா பீரியடில் தான் எமர்ஜென்ஸ் ஆயிருக்கு, அதாவது தோன்றியது அப்படி சொல்லலாம். அண்ட் புத்திசம் வந்து ஃப்ளோரிஷ் ஆனாலும் 2 வகையாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, ஹீனயானா, மகாயானா. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ முன்னாடியெல்லாம் எப்படி ஒரு ட்ரெடிஷன் இருந்ததுன்னா, ராக்கட் ஸ்ட்ரெயின்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது பாறையை குடஞ்சி அதில் கோயில் கட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக டெம்பிள் கட்டினது ஃபர்ஸ்ட்டு குப்தாஸ் தான். ஏன்னா அவங்க கட்டின கோயிலில் வந்து டவர்ஸ் இருக்கும். டவர் அப்படின்னா எப்படி சொல்கிறது, இந்த கோபுரம் இருக்கும் இல்லையா, அது எலாபரேட் கார்விங்ஸ், நிறையா சிற்ப வேலைப்பாடுகள் செதுக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த டெம்பிள்ஸ் வந்து எல்லா ஹிந்து டெய்டிஸ்க்குமே, எல்லா ஹிந்து கடவுள்களும் இந்த டெம்பிள்ஸில் இருந்திருக்காங்க. அண்டு முக்கியமாக அவங்களோட ஆர்கிடெக்சரில் பார்க்கும்போது அஜந்தா, நெல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்கிறது, மத்திய பிரதேஷில் இருக்க பாக், ஒடிசாவில் இருக்க உதயகிரி, இதெல்லாமே அவங்களோட ராக்கெட் கேவ்ஸோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் கட்டினாங்க இல்லையா இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், இது எல்லாமே வந்து திராவிடியன் ஸ்டைலை வந்து ரிசம்பிள் பண்ண மாதிரி இருக்குது, அதோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லலாம். 2 ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எது சொல்கிறாங்க இவங்களோட ஸ்கல்ப்சருக்கு, அதாவது சிற்பக்கலைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நலந்தால 18 அடி உயரத்தில் ஒரு புத்தர் சிலை இருக்குது காப்பரில். அதுவும் இன்னொன்று சுல்தான்கஞ்ச் அங்கே வந்து 7.5 feet ஹைட்டில் ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது. இந்த 2 வந்து இவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ்க்கு ஒரு ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அண்டு குப்தாவோட பெயிண்டிங்ஸ்க்கு வந்து அஜந்தா கேவ், குவாலியரில் இருக்க பாக் கேவ், இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் வந்து இவங்களோட டைம் பீரியடை சேர்ந்தது ஒரு எடுத்துக்காட்டாகவும் சொல்கிறாங்க. ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, வால் பெயிண்டிங்ஸ் தான். லிட்ரேச்சர். ஸோ மக்களால் பேசப்படுற மொழி வந்து பிராகிருத்தாக இருந்தாலும் குப்தாஸ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து சான்ஸ்கிரிட் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் இருந்தது. எபிகிராஃபி அப்படிங்கிறது வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிலேட்டட், நியூமிஸ்மேட்டிக்ஸ்ங்கிறது காயின்ஸ் மாதிரி, எபிகிராஃபிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறது அந்த மாதிரி. அதே மாதிரி குப்தா பீரியடில் சான்ஸ்கிரிட் கிராமரோட டெவலப்மெண்ட் பார்த்தாங்க. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, பணினி யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க தான் வந்து அஷ்டத்யாயி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அண்ட் பதஞ்சலி மகாபாஷ்யா அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டைம் பீரியடில் எழுதினங்காட்டி கண்டிப்பாக சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ பெங்காலில் இருந்த ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர், அவரோட நேம் வந்து சந்திரகோமியா. அவர் வந்து கிராமருக்கு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக் நேம் வந்து சந்திரவியாகரணம். அண்ட் காளிதாஸோட ஃபேமஸான ட்ராமாஸ் எதுன்னு பார்க்கும்போது சகுந்தலா, மாளவிக் அக்னிமித்ரா, விக்ரம ஊர்வஷ்யம், இதெல்லாம் வந்து காளிதாஸோட ஃபேமஸான பிளேஸ். அண்ட் காளிதாஸோட மற்ற வேலைப்பாடுகள், அவரோட மற்ற கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கும்போது மேகதத்தா, ரகுவம்சா, குமாரசாம்பவா, ரித்து சம்ஹாரா, இதெல்லாம் அவரோட மற்ற கான்ட்ரிபியூஷன்ஸ். மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி அண்ட் மெடிசன், கணிதம், வானியல், மருத்துவம். ஸோ ஜீரோ இன்வென்ஷன் பண்ணதும் அதுக்கப்புறமா அதோட கண்டினியூஷனாக வந்த டெசிமல் சிஸ்டம், இந்த 2யுமே வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு கொடுத்த புகழ் வந்து குப்தாஸ்க்கு சேர்ந்தது தான். ஆரியபட்டா, வராஹிமிகிரா, பிரம்மகுப்தா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு சிறந்த அஸ்ட்ரானமர்ஸ், மேத்தமெட்டிஷியன்ஸ் குப்தா டைம் பீரியடில். அண்ட் ஆரியபட்டாவோட புக் வந்து சூரிய சித்தாந்தா. இந்த புக்கில் அவர் வந்து சோலார் லூனார் எக்லிப்ஸ் நடக்கிறதோட ரீசன்ஸ், அதோட காரணங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எர்த் அதோட ஆக்சிஸில், மீன்ஸ் அதோட அச்சில் சுற்றுது அப்படிங்கிறத சொன்ன ஃபர்ஸ்ட் இந்தியன் அஸ்ட்ரானமர் அப்படிங்கிறதும் ஆரியபட்டா தான். அண்ட் தன்வந்திரி வந்து மெடிசனில் ரொம்பவே ஃபேமஸ் ஸ்காலர், ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஆயுர்வேதாவில். அண்ட் சராகா அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட். சுஷ்ருதா அப்படிங்கிறவர் தான் சர்ஜரியோட ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன். வர்தனா டைனாஸ்டி. குப்தா டைனாஸ்டி மாதிரி வர்தனா டைனாஸ்டி பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ
வர்ணா டைனாஸ்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா புஷ்யபூதி. இந்த டைனாஸ்டியை புஷ்யபூதி டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தானே நிறுவினார். அதனால எந்த ஏரியாவை இவர் ரூல் பண்ணார்னு பார்க்கும்போது தானேஸ்வர். புஷ்யபூதி வந்து குப்தாஸோட மிலிட்ரி ஜென்ரலாக, அதாவது படை தளபதியாக இருந்தார். குப்தாஸோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அவங்களோட வீழ்ச்சிக்கு அப்புறமா அந்த பவரை இவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இவருக்கு அடுத்து வந்தது பிரபாகர வர்தனா. ஆக்சுவலி பிரபாகர வர்தனா வந்ததுக்கப்புறம் தான் இந்த புஷ்யபூதி ஃபேமிலி வந்து ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இப்போது ஒருத்தர் அரசராக இருந்தாருன்னா கிங், ஓகே. அதுக்கப்புறமும் அவங்களோட ஃபேமிலியிலேருந்தே அடுத்தடுத்த அரசர்கள் வந்தாங்கன்னா அதை தான் வந்து டைனாஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ புஷ்யபூதி மட்டும் அரசராக இருந்து அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியில் யாருமே இல்லைன்னா டைனாஸ்டி வராது. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியில் அரசராக இருந்தங்காட்டி தான் இந்த டைனாஸ்டிங்கிறது வருது. பிரபாகர வர்தனாக்கு அடுத்து அவரோட பையன் ராஜவர்தனா தானேஸ்வரோட அரசராக முடிசூடுறாரு. ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படிங்கும்போது ராஜவர்தனாக்கு ராஜஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அரசர் இல்லையா, அரசரோட பொண்ணு இளவரசி, என்ன இப்பத்த அரசரோட தங்கச்சி இல்லையா. ஸோ இன்னொரு அரசருக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போது கனௌஜ் அப்படிங்கிறது பிளேஸ் நேம். அந்த கனௌஜோட அரசருக்கு தான் ராஜஸ்ரீயை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன ஆகும், பெங்காலில் ஒரு ரூலர் இருப்பார், கவுடா ரூலர். அவரோட பேர் வந்து சசன்கா. அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இந்த கனௌஜ் ரூலரை வந்து கொன்றுவார். கொன்னது மட்டும் இல்லாமல் ராஜஸ்ரீயை வந்து சிறை பிடிச்சிருவார். ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணணும், அண்ணா மீன்ஸ் பிரதர் வந்து சிஸ்டரை காப்பாற்றணும் இல்லையா. ஸோ அதுக்காக ராஜவர்தனா என்ன பண்ணுவார், ராஜஸ்ரீயை காப்பாற்றுறதுக்காக போயிருப்பார். அந்த இடத்துல ட்ரெச்சரஸ், அதாவது நம்பிக்கை துரோகம், முதுகில் குத்துறது, அப்படி வந்து சசன்கா வந்து ராஜவர்தனாவையும் கொண்டுடுறாரு. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண முடியும், ராஜவர்தனாவுக்கு ஹர்ஷவர்தனான்னு இன்னொரு தம்பி இருக்கார். அதனால் ராஜா பொசிஷன் வந்து ஆப்வியஸாக ஹர்ஷவர்தனாவுக்கு வந்துடுது. தானேஸ்வர் வந்து இவர் அரசராக முடிசூடுறாரு. கனோஜ் வந்து ராஜஸ்ரீயோட ஹஸ்பண்ட் தானே அரசராக இருந்தாங்க. மக்கள் எல்லாருமே, மக்களுங்கிறதோட அங்கே இருக்க நோபல்ஸ் இருப்பாங்க இல்லையா, முக்கியமான ஆட்கள், அமைச்சர்கள், அவங்க எல்லாருமே வந்து ஹர்ஷவர்தனாவையே வந்து அரசராக பொறுப்பேற்றுக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் தானேஸ்வர் அண்ட் கனோஜ் ரெண்டுக்குமே ஹர்ஷவர்தனா அரசராக இருப்பார். அண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா தானேஸ்வர்லேருந்து கனௌஜ்க்கு இவரோட கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிடுவார். ஓகே, ஹர்ஷவர்தனாவோட கான்குவெஸ்ட்டில் என்னென்னு பார்த்தோன்னா வர்தனா டைனாஸ்டியோட பவர்ஃபுல் கிங், பாப்புலர் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஹர்ஷவர்தனா தான். 41 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவருக்கு கீழே ஜலந்தர், காஷ்மீர், நேபாள், வல்லபி இந்த பிளேசஸ் எல்லாம் சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. அண்டு இவரோட சகோதரியை சிறைப்பிடிச்சாங்க இல்லையா அந்த சசன்கா, அவங்களுக்கும் இவங்களுக்கு மட்டும் அப்பப்போ அந்த முட்டி மோதல் உரசல் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் ஹர்ஷா தான் வந்து மோஸ்ட் ஆஃப் நார்த்தன் இந்தியா வந்து யூனிஃபை பண்ணது, அதாவது இவரோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தது. அங்கங்கே தனித்தனியாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது இவர் வந்து யூனிஃபை பண்ணார். ஆனால் நார்த் இந்தியாவை யுனைட் பண்ணாரா, ஓகே. சவுத்லேயும் படையெடுத்து வரலாம் அப்படிங்கும்போது சவுத்தில் அப்போ வந்து சாளுக்கியா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாளுக்கியாஸில் 2ஆம் புலிகேசி வந்து இவரால் தோக்கடிக்க முடியல. ஸோ அதனால் சவுத்தில் வந்து இவர் ஆட்சி பண்ண முடியல. அண்டு இப்படி ஹர்ஷா சேர்த்து வச்சார்லே, நார்த் இந்தியா ஃபுல்லாக யுனைட் பண்ணி ஒரு எம்பையர் பில்ட் பண்ணியிருந்தார்ல, அது வந்து இவரோட மரணத்துக்கு பிறகு சீக்கிரமாக டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடுச்சு. 648 இவர் இறந்துருவார். அதுக்கப்புறமா எல்லோரும் அந்த குட்டி குட்டி அரசர்கள், சிற்றரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணி அந்த எம்பையர் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகிடுச்சு. இவர் இருந்தப்போ ஈரான், சைனா ரூலர்ஸ் கிட்ட இவர் வந்து ஒரு நல்ல ஒரு நட்புறவு வந்து வச்சுருந்தார். அண்ட் இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது எம்பரருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் தான் ரொம்ப முக்கியமானவர். அண்ட் ஆப்வியஸாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து பாஹா, ஹிரண்யா, பலி அப்படிங்கிற 3 விதமான டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. குப்தாஸ்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா, அவங்களோட லா வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், தலையெல்லாம் எடுத்துருவாங்க, திருட்டு கேஸ்க்கே வந்து மரண தண்டனை கொடுப்பாங்கன்னு. அதை விட ரொம்ப சிவியராக இருந்தது ஹர்ஷா டைம் பீரியடில். அண்டு விதிகளை மீறினாலோ இல்லை அரசருக்கு எதிராக ஏதாவது சதி செஞ்சாலோ அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் தண்டனை கொடுத்தாங்க. அதாவது வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருப்பாங்க. அந்த எம்பையர் முழுக்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாங்க.
அண்டு ஆர்மியோட ஸ்ட்ரென்த்துக்கும் டிசிப்ளினுக்கும் ஹர்ஷா வந்து ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. எப்படி சொல்கிறது, கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து, இல்லை இவங்க சொன்னால் போகணும், இவங்களுக்கு கீழே இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து பார்த்துருந்தாரு. அண்ட் இவர் வந்து நிறைய சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது தான தர்மங்கள்லாம் நிறையா செஞ்சார். ட்ராவலர்ஸ் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அப்போ மோஸ்ட்லி நடந்து இல்லை மாட்டு வண்டி குதிரை வண்டி அப்போ தானே போவாங்க. ஸோ அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம், சத்திரம் அந்த மாதிரி நிறையா கட்டி கொடுத்தாங்க. நோயாளிகளையும் ஏழைகளையும் பார்த்துக்கிறதுக்கு தங்கிறதுக்கு நிறைய இட வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ரிலீஜியஸ் பாலிசி பார்க்கும்போது ஹர்ஷா வந்து முதல்ல சிவபக்தராக தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா அவரோட சிஸ்டர் ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்மளோட ஹியூன்ஸ்டங் இருக்கார் இல்லையா ட்ராவலர், புத்திஸ்ட் மாங்க், சைனாலேருந்து வந்திருப்பாளே, இவங்க 2 பேர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸால் புத்திசம்க்கு எம்ப்ரேஸ் பண்ணிடுவார், புத்திசம் கன்வெர்ட் ஆயிடுவார். ஸோ புத்திசமில் ஹீனயானா மகாயானான்னு 2 இருக்கு இல்லையா, அதில் வந்து மகாயானா ஸ்கூல் ஆஃப் தாட் தான் இவர் ஃபாலோ பண்ணுவார். பட் என்ன தான் வந்து இவர் புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆனாலும் வேதிக் ஸ்காலர்ஸையும் புத்திஸ்ட் மாங்க் 2 பேரையுமே வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதுனாலோ தர்மம் பண்ணுறதுனாலோ 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்தாங்க. அண்டு ஹர்ஷா தான் வந்து இந்தியாவோட கடைசி புத்த அரசர். அதுக்கப்புறம் யாருமே இருந்த அரசர்கள் வந்து புத்திஸ்ட் கிடையாது. ஸோ அவர் வந்து புத்திசம் எம்ப்ரேஸ் பண்ணதுனால உணவுக்காக அனிமல்ஸை கொள்வது வந்து நிறுத்திடுவார். மீன்ஸ் வேட்டையாடுறதோ இல்லை சமைக்கிறதுக்காக கில் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து நிறுத்திட்டார். அண்ட் இவரோட ஒரு முக்கியமான பாலிசி என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் டாலரேஷன். புத்திசமை இவர் எம்ப்ரேஸ் பண்ணியிருந்தாலும் மக்களை வந்து புத்திசமை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதோ, இல்லை மற்ற மதங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் போடுவாங்க. நிறையா டைம் பீரியடில் இது நடக்கும். ஒவ்வொருட அரசாட்சிக்கு கீழே அது வந்து மாறுபடும். அவங்க அரசர் எந்த ஒரு ரிலீஜனோ அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மற்ற ரிலீஜனுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவர் வந்து புத்தா, சிவா அண்ட் சன், அப்போ வந்து சூரியன் கடவுளாக தானே இது பண்ணுவாங்க, சன்லார்ட், 3 கடவுள்களையுமே வந்து வர்ஷிப் பண்ணுவார். அண்ட் இவர் வந்து 2 புத்திஸ்ட் அசம்பிளி வந்து கன்வே பண்ணார். ஒன்று வந்து கனோஜில், இன்னொன்று வந்து பிரயாகில். ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷா வந்து ஒரு நல்ல கவிஞர், ஒரு நல்ல ட்ராமாட்டிஸ்ட்டும் கூட. ஸோ அதனால் எப்போவுமே அவரை சுற்றி வந்து பெஸ்ட் ஆஃப் பாய்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இவரோட ஒரு நல்ல ஒர்க்ஸ் எது அவர் பண்ணியிருப்பார் இல்லையா, பாய்ட் ஆகட்டும் ட்ராமா ஆகட்டும், அதில் என்னென்னு பார்த்தோன்னா ரத்னவல்லி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா எல்லாமே ஹர்ஷா பண்ண ஒர்க்ஸ். அவரோட கோர்ட்டில் பானபட்டா, மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனா இவங்க எல்லாருமே வந்து அலங்கரிச்சாங்க. இந்த சென்ஸ் டெக்கரேஷன் பர்பஸ் கிடையாது. ஒரு நல்ல ஸ்காலர் இல்லை ஒரு ஃபேமஸான ஒரு பாப்புலரான பர்சன் அவங்க கோர்ட்டில் இருக்கிறது ஒரு மதிப்பு தானே, அவங்களோட அந்த சர்வீஸ் எல்லாமே கிடைக்கும்ல, அதுதான் வந்து அடான் பண்ணுறதுங்கிறது. அண்ட் டெம்பிள்ஸ், மொனாஸ்ட்ரிஸ் 2மே வந்து லேர்னிங் சென்டராக இருந்துச்சு. கனௌஜ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான சிட்டியாக மாறுச்சு. நிறையா விஹாராஸ், மொனாஸ்ட்ரிஸ், ஸ்தூபாஸ் வந்து கங்கை நதியோரத்தில் கட்டியிருக்காரு. அண்ட் நலந்தா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதில் யூனிவர்சிட்டி, மொனாஸ்ட்ரி, மடாலயம் அந்த 2லேயும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மாங்ஸும் வந்து தங்கியிருந்திருக்காங்க ஹியூன்ஸ்டங் வந்து இவரோட டைம் பீரியடில் வந்தப்போ. இதோட வர்னா டைனாஸ்டி முடிஞ்சுது. இந்த டைம் பீரியடில் மற்ற பக்கம் என்ன நடந்துகிட்ருக்குதுன்னு பார்த்தோன்னா சந்திரகுப்தா 1ம் கான்ஸ்டன்டைன் த கிரேட்டும் வந்து சேம் டைம் பீரியடை சேர்ந்தவங்க. கான்ஸ்டன்டைன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ரோமன் எம்பரர். கான்ஸ்டன்டைன்கிறது அவரோட பேர். கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படிங்கிறது ஒரு சிட்டி நேம், அதாவது அந்த சிட்டியை அவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணார், உருவாக்கியவர் அவர் தான், அதனால் அவரோட நேமே வச்சுருக்காங்க. அண்ட் ஹர்ஷா டைம் வாழ்ந்தார் இல்லையா, அந்த டைமும் சைனாவில் தாங் டைனாஸ்டி இருந்திருக்கும். இங்கே இருக்கார் இல்லையா இந்த அரசவழி குடும்பம், அவங்களோட ஏர்லி டேஸும் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட கேபிட்டல் ஜியான் வந்து ஆர்ட் அண்ட் லேர்னிங்கோட ஒரு நல்ல சென்டராக இருந்திருக்கு. தட்ஸ் இட். தேங்க்யூ.